பற்றி முன்மாதிரியை தேடிக்கின்றிருப்பாங்க. கொஞ்சம் காலமா புகாரி, முஸ்லிம், திருமிதி, நசை, இப்னு மாஜா, அபூ தாவூத் இருந்தோம். இப்ப யாரெல்லாம் இந்த சமுதாயத்தில் தெரியாத அவங்கெல்லாம் வந்து சேர்றாங்க. என்ன காரணம்? அங்கதான் வழிகேடு நிறைய இருப்பதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். இது உலகத்துடைய இயல்பான உதாரணங்கள்ல ஒன்று. அடுத்ததாக முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இதெல்லாம் நம்ம அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, அதே போல முஆவியா ரலியல்லாஹு இவங்களுக்கு மத்தியில் நடந்த பிரச்சனையின் பின்னணியில் உள்ள பேணுதல் என்ன செய்யலாம், இதை எடுக்கலாம். பாருங்க சொல்றாங்க. அப்படின்னு சொன்னால் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னதாக, அதாவது இப்னு துரைத் பதிவு செய்திருக்கிறான். கால முஆவியா யா அய்யுஹன் நாஸ், மக்களே, மா அன பிகைரிக்கும், நான் உங்களில் சிறந்தவர் அல்ல. மா அன பிகைரிக்கும், நான் உங்களில் சிறந்தவர் அல்ல. முஆவியா என்ன சொல்றாங்க? நான் உங்களில் சிறந்தவர் அல்ல. வ இன்ன மின்கும் லமன் ஹுவ கைரும் மின்னி, உங்களில் என்னை விட சிறந்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். என்னை விட சிறந்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறார். ஆட்சியில் சொல்றாங்க. அப்துல்லாஹ் இப்னு உமர், அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், வ அப்துல்லாஹ் இப்னு அம்ர், அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், வ கைருஹுமா மினல் அஃபாதில், இவர்கள் போன்ற சிறந்தவர்கள் நிறைய என்ன செய்றாங்க உங்களுக்கு மத்தியில் இருக்கிறார்கள். வலாக்கின், ஆனாலும் அஸா அன் அகூன அன்ஃபஅகும் விலாயா, நான் உங்களிலேயே ஆட்சியில் உங்களுக்கு பயனளிக்க கூடியவனாக நான் இருக்கலாம். ஒருவர் வந்து உயர்ந்த இடத்தை அடைந்திருக்கிறார் என்பதற்கு பெரிய ஒரு ஆதாரம் என்ன? ஆட்சியில் நான் உங்களுக்கு பலனளிக்க கூடியவனாக இருக்கலாம். நீங்கள் பார்க்கலாம். வபிதிஹி ததமையசுல் அஷ்யா அண்டுவாங்க. எதிர்ப்புறம் இருக்கிற நேரத்தில் தான் தெளிவுகள் கிடைக்கும், தெளிவுகள் கிடைக்கும். ஆட்சி ஒரு மனிதன் சிறந்த சிந்தனையாளராக இருந்து வளர 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 சின்ன வயசுல பிரிச்சறியாத விஷயங்களை பெரிய வயசுல என்ன செய்வோம், பிரிச்சறிவோம். சின்ன வயசுல எந்த வாகனத்தை கேட்பான்னு சொன்னா வீட்டுக்கு முன்னால பெரிய வாகனம் நிற்கும், அதை கேட்க மாட்டான். அவன் முழு கவலையும் சண்டையும் வீட்டில் உள்ள வாகனத்தை தேடிதான், வீட்டில் உள்ள வாகனத்தை தேடிதான். அந்த வாகனம் உனக்கு தர, அது எனக்கு வானான்னு சொல்லுவான். ஏன்? அவ்வளவுதான், அந்த லெவலில் தான். வளர வளர பிரச்சனைப்பட அப்பவே நான் இதை எடுத்திருக்கலாம், இதை இந்த முன்னால் உள்ள வாகனத்தை எடுத்து. இப்ப எல்லாரையும் கவலை என்ன? சின்ன வயசுல இந்த வாகனத்துக்கு சண்டை பிடிச்சவங்களோட கவலை எல்லாம் என்ன? அதை பிள்ளை கொடுத்து போட்டு முன்னால் உள்ள வாகனத்தை என்ன செய்யறோம், பெரிய ஒரு வாகனமாக கிடைக்காதாலும் போயிட்டு இருக்கிறது. அது என்ன காரணம்? வளர்ச்சி. சிறிய வயதிலிருந்து பெரிய வளர்ச்சி. வளர்கிற நேரத்தில் என்ன செய்யும் என்றால் முத்தசாபிகான ஒன்றுக்கொண்டு ஒப்பான விஷயங்களுக்குரிய வித்தியாசம் எப்ப வழங்கும்? வளரும் போது வழங்கும். இது அப்படி அல்ல, இது எப்படி அல்ல, இது அப்படி அல்ல சொல்லி என்ன செய்யும், வழங்கும். சிறிய வயதில் ஒரு மனிதன் எதற்கெல்லாம் கவலைப்பட்டானோ, எதற்கெல்லாம் பிரச்சனைப்பட்டானோ, காலம் போக போக 60 வயது தாண்டுற நேரத்தில் இதுக்கு நான் கவலைப்பட்டிருக்க கூடாது, இதுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்க கூடாது, இதுக்கு நான் இவ்வளவு பிரச்சனைப்பட்டிருக்க கூடாது, இதுக்கு நான் சட்டையே செஞ்சிருக்க கூடாது. எப்போ விளங்கும்? 60 வயது 65 வரை நேரத்தில் விளங்கும். ஆட்சி ஒரு மனிதனுக்கு குறைந்த வயதாக இருந்தாலும் உயர்ந்த இடத்துல இருக்கிறதா நிறைய விளக்கங்கள் என்ன செய்யும், அது கொடுக்கும். முஆவியா எப்படி பிரிக்கிறாங்கன்னு பாருங்க. அப்துல்லாஹ் இப்னு உமர் உங்களை விட சிறந்தவர், என்னை விட சிறந்தவர். அதே போல அப்துல்லாஹ் இப்னு அம்ர் என்னை விட சிறந்தவர். வலாக்கின் அஸா அன் அகூன அன்ஃபஅகும், நான் சிலவேல் அன்ஃபஅகும், நான் உங்களில் மிகவும் ஆட்சி ரீதியாக பலனளிக்க கூடியவனாக என்ன செய்யலாம், இருக்கலாம். யார் சொல்றாரு? முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். வ அன்காகும் ஃபி அதுவிக்கும் வ அதர்ரகும் ஹலபா, உங்கள் எதிரிகளுடைய விஷயத்தில் நான் தண்டனையில் அதிகமானவனாக இருக்கலாம். எதிரிகள் என்னை அஞ்சக்கூடிய இடத்துல நான் என்ன செய்யலாம், இருக்கலாம். மூன்றாவது, உங்களுக்கு பிழிந்து தருவதில் நான் பால் அதிகம் கொண்டவனாக இருக்கலாம் என்றார். வ அதர்ரகும் ஹலபா, அப்படின்னு என்ன, நிறைய உங்களுக்கு தருவேன். கொடுப்பதில் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு கதீரு ஸஹா கான ரஜுலன் ஸஹியன், நிறைய வழங்கக்கூடியவராக என்ன செஞ்சார். அவர்கிட்ட போய் ஒன்று எடுக்காம வந்தவங்க யாருமே என்னது இல்லை. அவ்வளவுக்கு சாதாரண மக்கள் தொடக்கம் உயர்ந்த மக்கள் வரையும் கொடுக்கக்கூடியவராக இருந்தார். அதனால் சொல்ற அதர்ரகும் ஹலபா, பால் பிழிந்து எடுப்பதில் நான் என்ன செய்வேன், அதிகமானவனாக உங்களுக்கு என்ன செய்யலாம், இருக்கலாம். எதிரிகள் விஷயத்தில் நான் கடுமையானவனாக இருக்கலாம். அதே போன்று மிகவும் பலனுள்ளவனாக இருக்கலாம். அதுதான் அவருடைய ஆட்சி சொன்ன உண்மையான விஷயம். 20 வருடங்கள் அதான் அவருக்கு செய்தது. ஒரு நாள் அதாவது உமர் ஆட்சி காலத்தில் சிரியாவில் அவர் கவர்னர் ஆகிறாரு. உமர் அவங்களுக்கு செய்தி வருது, முஆவியா வாசல்ல வந்து ஏழைகள் நிறைய பேர் நிற்கிறாங்க, கொடுக்கறதுக்கு லேட் ஆகுது. ஆனால் அவரை பார்த்தாருன்னா குதிரையில் என்ன செய்யறாரு, பெரிய ஒரு கம்பீரத்தோட தான் தெரிஞ்சுட்டு ஊர் ஃபுல்லாண்டு. இந்த செய்தி யாருக்கு வருது? உமர் அவங்களுக்கு வருது. உமர் அவங்க ஒரு முறை அவரை வர சொல்லி அல்லது அவர் அங்கே எப்படியோ சந்திக்கிறாங்க. என்ன இப்படி எல்லாம் எனக்கு செய்தி வருகிறது, ஆனால் நீங்க என்ன செய்றீங்க, பெரிய ஹைபத்தோட ஒரு பெரிய உயர்ந்த காட்சிகளோட திரியுறீங்க. கிட்ட வந்து முஆவியா சொன்னாங்க, உமரே, நான் இருக்கிற இடம் என்ன தெரியுமா, கிறிஸ்தவர்கள் சூழ்ந்து பெரிய சாம்ராஜ்யத்துக்கு மத்தியில் நான் இருக்கிறேன். இந்த செய்தி போகணும். இந்த செய்தி முஆவியா எப்படி இருக்கிறார்
என்ற செய்தி அங்க போகணும். அவர்களுக்குரிய ஒற்றர்கள் எங்கட நாட்டில் இருக்கிறாங்களா இல்லையா? இருக்கிறாங்க. அவர்கள் நிச்சயமாக இந்த செய்தியை கொண்டு போவார்கள். அதுதான் என்ற காரணமே தவிர வேற எதுவும் அல்ல. அதாவது ஆட்சியுடைய கம்பீரம் எதிரிக்கு என்ன செய்யணும், விளங்கணும் என்றார்கள். அப்ப சொன்னார் உமர்ல, நான் எதை சொன்னாலும் உனது காரணம் நான் ஏற்றுக்கொள்கின்ற அமைப்பிலேயே ஆகிவிடுகிறது அப்படின்னு உமரதில் அவன் சொன்னார்கள். அந்த அளவுக்கு இருந்தது. எந்த அளவுக்கு நினைச்சாங்கன்னு சொன்னால், முஸ்லிம்களுடைய கைசர் என்று சொன்னாங்க, முஸ்லிம்களுடைய கிஸ்ரான்னு சொன்னாங்க. யாரு? முஆவியா. அப்ப என்ன, அம்ஃபஅக்கும் விலாயா, ஆட்சி ரீதியாக நான் மிகவும் பலனுள்ளவனாக என்ன செய்யலாம், இருக்கலாம். நிர்வாகம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அது முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு. மற்றவர்கள் எல்லாம் நிர்வாகிகளாக இருந்தால் சந்தேகமே கிடையாது. நிர்வாக திறமை இன்னும் அதிகமாக யார்ட்ட இருந்தது, முஆவியா எல்லாம் இருந்தது. இப்னு உமர் ரலியல்லாஹு கேட்கிறாங்க, உமர் முஆவியா யார் சிறந்தவர் கேட்கலாம். எனது தந்தை மிகவும் சிறந்தவர், ஆனால் முஆவியா அஸ்வதுன்னாஸ், மக்களில் மிக சிறந்த நிர்வாகி என்னாங்க. மக்களில் மிக சிறந்த நிர்வாகி என்று யாருக்கு சொன்னாங்க? முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொன்னார்கள். அப்ப நிர்வாக திறமை என்பது தனி. நிறைய பேர் நிர்வாக திறமை எடுத்த நயவஞ்சகத்தினம் விளங்கி வச்சுக்கிறாங்க. ஒருத்தனோட ஒரு மாதிரி பேசிட்டு மற்றவனோட இன்னொரு மாதிரி என்ன செய்யறது, இதான் நிர்வாக திறமை. அது நிர்வாக திறமை இல்ல, தெரியாத அந்த இடத்துக்கு வந்ததுடைய திறமை. ஆனால் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த இடத்துல பாருங்க, மக்கள் நின்று கண்டிருக்கிறாங்க, வெளிப்படையா என்ன செய்யறாரு, நிற்க கூடாது, இது நரகத்தில் தங்க வைக்கக்கூடிய இடம்னு சொன்னாங்க. ஆனால் நிர்வாக திறமை என்பது அவருக்கு என்ன செஞ்சது, இயல்பாக இருந்ததை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல,